வசனத்துக்கு நேராக போவோம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனம். நாம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்தை சோதனை ஜெயிக்க என்ன செய்ய வேண்டும் அந்த தலைப்பில் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சோதனைகளை ஜெயிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல நாம் இன்னைக்கு சோதனைகளை ஜெயம் கொள்ளுவது எப்படி என்பதை குறித்து இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலம் தியானிக்க போகிறோம். என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? ஜெபிக்க வேண்டுமா? சோதனை காலங்களில் நாம் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் ஜெபம். அதுவும் இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி நம்முடைய சரீரத்துக்கு ஆகாரம் அவசியமாய் இருக்கிறதோ, ஜெபம் அதைவிட அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் நாட்கள் மிகவும் பொல்லாதவைகளாயிருக்கிறது. பிசாசு எந்த ரூபத்தில், என்ன வழியில், எப்படி, எந்த காரியத்தில் வருவான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. எப்படி வருவான்னு தெரியாது. நீங்களும் நானும் மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை அறியக்கூடிய அளவில் நாம் என்ன செய்வது கிடையாது, வெளிப்பாடு உள்ளவர்கள் அல்ல. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபத்தில் தான் நீங்கள் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த ஜெபம் என்ன செய்கிறது என்றால், நம்முடைய சோதனை நாட்கள், சோதனைன்னு சொல்லும்போது பலவிதமான சோதனை இருக்கிறது. வியாதிங்கிற ஒரு சோதனை இருக்கிறது, பணம் பொருளாதார பிரச்சனைங்கிற சோதனை இருக்கிறது, மற்றவர்களால் மனுஷர்களால் வரக்கூடிய பிரச்சனை இருக்கிறது, பிசாசனால் வரக்கூடிய பிரச்சனை இருக்கிறது. நிறைய பிரச்சனை இந்த உலகத்தில் நம்ம டெய்லி சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் முழிச்ச உடனே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பண்டைய காலம் மாதிரி கிடையாது இந்த காலம். நீங்கள் எழும்பி முழித்த உடனே ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் மூலமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை. வெளியே போவீங்க, வெளியே போகக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனை. குடும்பக்காரன் 4 பேர் வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு வந்த இடத்துல ஒரு பிரச்சனை. உண்மைதானா? ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம பல சோதனைகளை இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு சந்தித்து கொண்டு இருக்கிறோம். வியாதி என்கிற பிரச்சனை, நிறைய நேரங்களில் வியாதி. இந்த வியாதியில் துன்பப்படும் போது கூட நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஜெபம் ஒன்று தான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. நீங்கள் மருத்துவர்கிட்ட போகலாம், தப்பு கிடையாது. நீங்கள் மருத்துவர்கிட்ட போகலாம், நான் தவறு சொல்லலை. ஆனால் அந்த மருத்துவம் என்பது உங்களுக்கு அந்த நேரத்தில் தான் என்ன செய்யும், ஒரு சுகத்தை உண்டு பண்ணும். ஆனால் அந்த ஜெபம் என்பது, அந்த தேவன் கொடுக்கிற அந்த சுகம் என்பது நாட்கள், ஒவ்வொரு நாட்களும் நம்மை சுகப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நான் பெருமைக்காக சொல்லவில்லை. எனக்கெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு, எவ்வளவோ பிரச்சனை. இன்னைக்கும் கிட்னியில் கிட்டத்தட்ட 3-4 கல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் அளவை கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்கி விழுந்துருவீங்க. அந்த அளவில் இருக்கிறது. சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வலி எனக்கு எங்கே வரைக்கும் இருக்குன்னு தெரியுமா? கீழே, அந்த முட்டுக்கு கீழே வரைக்கும் இருக்கும் அந்த வலி. அவர் பெயின் அப்படியே வரும் பாருங்க. மாத்திரை மருந்து நான் ஒன்று சாப்பிடலை. ஸோ எப்படி இதுல இருந்து நான் மேற்கொண்டு போறோம்னா தேவனுடைய கிருபையினால். அல்லேலூயா. ஆமாம், ஜோமனு ஆண்டவரே என்னை கொண்டு படுக்க வச்சிடாதுங்கப்பா. நான் ஆஸ்பத்திரிக்கு போய் என்னை படுக்க போட்டுறாங்க. ரொம்ப வேதனையோடு கேட்பேன், இருந்து படுத்துரு. அப்படி இருக்கும் அந்த வலி. சில நேரங்களில் பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா அது ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வரும். அந்த கல் இருந்தவங்களுக்கு அது தெரியும். அது அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே வரும் பாருங்க.
அவன் நேரம் அப்படி கீழே இறங்கின மாதிரி இருக்கும், அப்படியே மேலே வந்த மாதிரி இருக்கும். அந்த நம்ம தண்ணீர் ஆகாரம் சாப்பிடும்போது அது என்ன செஞ்சிட்டு இருக்கோம், அந்த பகுதியை சுற்றி ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது தெரியும் நமக்கு, அந்த இடங்கள் அது ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வலி நமக்கு என்ன செய்யும், அந்த வலிகள் நமக்கு நல்லா தெரியும். எப்படி இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் சொல்லலாம் இருக்கிறது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நான் சில நேரம் நினைப்பேன், ஒருவேளை இன்று நாம் செபிக்காவிட்டால், இன்னைக்கு நம்ம ஏசப்பா கிட்ட இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்நாள் முடிந்துவிடும். அல்லேலூயா. இங்க இருக்கிற உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனையோ இன்னைக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் வந்திருக்கிறதா இல்லையா? வந்திருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பலவீனம் வியாதி இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு இருந்ததுன்னா அவன் செத்து போயிடுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம என்ன கேட்குறோம் அப்படிதானே, நான் சும்மா தான் வயிற்று வலின்னா நான் கொண்டு போனேன் செத்து போயிட்டான்னா சொல்றாங்களா? தலைவலின்னாங்க, நான் காலில் புண்ணுன்னாங்க, கையில் அப்படிங்கிறாங்க, நான் குடல்ல ஒரு பிரச்சனைன்னாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம சரீரத்தில் இன்னைக்கு செக்கப் பண்ணியாச்சுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. அல்லேலூயா. உண்மைதானே? இது எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனைகள்ல இன்னைக்கு நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம்னா, இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம்தான். இந்த ஜெபம் இல்லைன்னா, அந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா சபை கூடி ஜெபம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது பயங்கரமான ஒரு பவராகும். நான் ஏன் தெரியுமா அன்னைக்கு சபையை குறித்து ஏன் நான் ரொம்ப பிரசங்கம் பண்ணுறதில்லை, ஏன்னா அது ஒருவேளை சுயநலத்துக்காக பண்ணுறானோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது நமக்கு ஒரு பேழை மாதிரி. அது அந்த சபை ஐக்கியம் என்பது தேவனோடு சேர்ந்து நாம் துதித்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு பாருங்க, அந்த ஜெபம் ரொம்ப பவரான ஜெபம். அல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் நம்ம தனியாக நம்ம ஜெபம் பண்ணா கூட நம்ம சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க, அந்த ஜெபத்தினுடைய வல்லமையே தனி. இங்க வசனம் சொல்லுகிறது, சில நேரங்கள் அந்த சோதனைப்பட்டவங்களால ஜெபிக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? அவர்களால் ஜெபிக்க முடியவில்லை என்றால், வேதம் என்ன இருக்கு, அந்த வசனத்தை வாசிங்க. உங்களில் ஒருவன் ஜெபம் பண்ண கடவன். அடுத்த வசனம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பாவமே மன்னிக்கப்படுமா? அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய சபை மூப்பர்கள் ஜெபம் பண்ணும்போது ஆமா பாவம் மன்னிக்கப்படும். பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய பவர் ஜெபத்தில் இருக்கிறது. ஜெபம் பண்ணி அந்த எண்ணெய் பூசும் போது. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், அந்த எண்ணெய் ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது, அவ்வளோ பவர் இருக்கிறது, அதில் அவ்வளோ கிருபை அதுக்குள்ள இருக்கிறது. பைபிளின் படி தான் நம்ம அதை செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த எண்ணெயில இல்ல பவர், அந்த எண்ணெயில இல்ல பவர், நாம பண்ற ஜெபம் அங்க என்ன செய்யப்படுகிறது, கிரியை செய்கிறது. அல்லேலூயா. மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கிடுங்களா, சில நேரம் அந்த மருந்து உள்ள வேலை செய்யாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேர் முன்னாடி ஜெபம் பண்ண வந்திருக்கிறாங்க. அதில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து குளுக்கோஸ் போட்டால் உள்ள யாராது, குளுக்கோஸ் போட்டால் உள்ள என்ன செய்யாது, யாராது, அது கிரியை செய்யாது. உண்மையாக சொல்கிறேன், இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, நான் ஜெபம் பண்ணி அனுப்புனேன். அவங்கள கூட்டிகிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்டு வந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. நல்ல ஜெபிச்சு அனுப்பின பிறகு எனக்கு வந்த ரிசல்ட்டு, இப்பொழுது அவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த மருந்து மெடிசின் வேலை செய்யுது. அல்லேலூயா. மருத்துவமாக இருந்தால் கூட அந்த மருத்துவத்துக்குள்ள தேவனுடைய கிருபை இருந்தால் மாத்திரம்தான் சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம நினைக்கிறது போல இல்லை. ஆபரேஷன் டாக்டர் இருக்கிறாங்கன்னா அவங்க கொடுக்குற மருந்து நீங்க போறீங்கன்னா ஸ்தோத்திரத்தோட அந்த மருந்தை என்ன செய்யணும், வாங்கணும். மாத்திட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, வெட்டும் போது மாத்திட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நிறைய ஊழியக்காரங்களுக்கு பிரச்சனை எங்க வரும் தெரியுமா, மருத்துவத்தில் தான் வரும். மருத்துவத்தில் தான் வரும். அந்த மருத்துவர்களை பிசாசு கொஞ்சம் இயக்கிட்டுனா அவங்க கதை முடிந்தது. போனவங்க வெளியே வரமாட்டாங்க. ஸ்தோத்திரம், முடிஞ்சு போயிடும்.
எந்த விதத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு டோஸ் கொஞ்சம் என்ன செஞ்சுட்டு கூட்டிட்டுனா முடிஞ்சு, ஆப்ரேஷன் கொஞ்சம் தவறாக போயிட்டுனா முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிச்சு போச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 14:38 ஜபத்தில் அடுத்த ஸ்டேஜை குறித்து கர்த்தர் சொல்றாரு. மார்க் 14:38 மார்க் 14வது அதிகாரம் 38. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம். இயேசு சொல்றார் பாருங்க ஜெபத்தை குறித்து, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா கெத்செமனே தோட்டத்தில் போய் என்ன செய்யறாரு? விழுந்து கிடந்து அவர் என்ன செய்யறாரு? கண்ணீருட்டு ஜெபம் பண்றாரு. வேதம் சொல்லுகிறது, ஆமா, இரத்த வேர்வையாக போனது. சீசர்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, நல்ல தூக்கம். அப்ப அட்வைஸ் பண்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், 1 மணி நேரமாவது ஜெபியுங்கள். ரொம்ப ஜெபிக்க வேண்டாம், 1 மணி நேரமாவது. இந்த 1 மணி நேர ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? விழித்திருக்கிறதுன்னா நீங்க ஆவிக்குரிய விழிப்பை குறித்து சொல்லுகிறார் கர்த்தர். அல்லேலூயா. தூங்கிறது மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விழிப்புணர்வு உண்டாகணும், ஒரு வெளிச்சம் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. இது எழுத்துக்குரிய காரியம் அல்ல, இது மாம்ச சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல. 2வது, மாம்சீகத்துல பண்ற ஜபத்தை விட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இணையும் போது நாம பண்ற அந்த ஜபத்துல இருக்கிற வல்லமை இருக்கு பாத்தீங்களா, அது பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. அது சாதாரணமான ஜபம் அல்ல. இன்னைக்கு நம்ம ஜபங்கள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? மாம்சீக சம்பந்தமான ஜபம், எல்லாம் மாம்சம்தான். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னைக்கு நமக்கு முதல்ல ஒரு வெளிப்பாடே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருந்து நாம பண்ற அந்த 1 மணி நேர ஜபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம பகுதியில மிகப்பெரிய அசைவுகள் அது உண்டு பண்ணும். உங்க மாம்சங்கள் எல்லாம் அங்க உடைக்கப்படும். உங்க எண்ணங்கள், உங்க சிந்தனைகள் முழுக்க 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 நீங்க இயேசுவோடு இணைஞ்சிருவீங்க. இயேசுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு அங்க உண்டாயிரும். இன்னைக்கு ஏன் நம்ம ஜபம் கேட்கப்படலை தெரியுமா? இன்னைக்கு சோதனைக்கு மேல சோதனைகளையும் இன்னைக்கு சந்திச்சு நம்ம ஏன் இன்னைக்கு ஒன்றும் இல்லாம ஆயிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பல வீழ்ச்சிகள் உண்டாகிறது தெரியுமா? இப்படிப்பட்ட ஜபம் இல்லை. நிறைய பரிசுத்தவான்கள்லாம் இன்னைக்கு விழுந்ததை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஆனா இதை குறிச்சுனா இந்த வசனம் தான் எனக்கு பதிலாக இருந்தது. ஆரம்ப நாட்கள்ல இவங்க ஜபம் பார்த்தீங்கன்னா தேவனோடு இணைஞ்சிருக்கும். நம்ம எல்லாருடைய ஜபமும் தேவனை மாத்திரம் தான் சார்ந்திருப்போம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அசால்ட் வந்துடும். ஏன்னா நம்ம சொல்றது எல்லாமே நடக்கிறது, நம்ம செய்யறது எல்லாமே நடக்கிறது. அப்போ நம்ம சாதாரண நம்ம ஜெபம் பண்ணாலே நம்ம கூட தேவன் இருக்கிறாருங்கிற ஒரு தப்பான எண்ணம் இன்னைக்கு சாத்தா நமக்குள்ள போடுறபடினாலதான் நிறைய இன்னைக்கு வீழ்ச்சிகள் உண்டாகிறது. நாம எதை செய்யறோமோ அதெல்லாம் சரி. இன்னைக்கு அப்படிதான் பாருங்க, நல்ல என்ன செய்வாங்க, ஒரு காலத்துல வேதத்தை தியானிப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் கர்த்தருடைய வார்த்தையை பேச போவாங்க. கடைசியில் என்னன்னா அவங்க பேசி பேசி பழகிடுவாங்க. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நான் சொல்ற அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஊழியர்களும் கடைசி நாட்கள் இப்படிதான் நாசமா போறது. காத்திருக்க மாட்டாங்க, ஆரம்ப நாட்களில் காத்திருப்பாங்க, நல்ல காத்திருந்து ஜெபிப்பாங்க. கடைசியில் இவங்களுக்கு இந்த வேதம் பார்த்தீங்கன்னா அத்துப்படியா மாறிடும். வேதம் எதை எடுத்தாலும் சும்மா சர்வசாதாரணம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த கடைசி அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியாச்சு, பேசி பேசி என்ன செஞ்சாச்சு, நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஜெபம் இருக்காது, அந்த தேவனுடைய ஆனால் நல்லா இருக்கும். பிரசங்கம்லாம் கேட்டால் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த பிரசங்கம் பயங்கரமாக இருந்தாலும் பிசாசு அந்த பிரசங்கத்தை கண்டு பயப்படாது. அல்லேலூயா.
ஜனங்கள் பயங்கரமா இருப்பாங்க, ஆரவாரமா இருக்கும், பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் பிசாசு அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷத்துல இருப்பான். அதற்கு முன்பாக அந்த வார்த்தையை கேட்கும் போது அவனுக்கு பயம் உண்டாகும். நம்ம கண்களுக்கு தெரியாத சில காரியங்கள் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. இப்ப நான் பிரசங்கம் பண்றோம்னா நம்மளை சுத்தி சாத்தான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். உங்களுக்கு விரோதமா உங்களுக்கு சோதனையை கொடுக்கிற பிசாசு உங்க பக்கத்துல தான் இருப்பான். கேட்கிறான், பிரசங்கத்தை கேட்கிறான். சரி, இவன் பிரசங்கத்தை கேட்கும் போது இவர்களுடைய வாழ்க்கையில வெளியே போன பிறகு இவன் இதை சொல்றான், இவங்க இதை கடைபிடிக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், இவன் இதெல்லாம் சொல்லி இருக்கிறான். இங்க இருந்து வெளியே போகும்போது இவர்கள் அர்ப்பணிப்போட போவாங்க, ஒப்பு கொடுத்து போவாங்க, கண்ணீர் விட்டு அழுதி இயேசுவேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா அடுத்தது என்ன செய்யணும், நம்மளை சுத்தி எப்பவும் சாத்தான் இருப்பான். நீங்க அதை புரிஞ்சுக்கிடுங்க. நாம் நினைக்கிறோம் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுட்டோம், ஏனி பிசாசு நம்மளை பின்தொடர மாட்டான்னு நினைக்காதுங்க. இப்பதான் நம்மளை ரொம்ப கூர்மையாக அவன் பின்தொடர்ந்துகிட்டு இருப்பான். இப்பதான் அவன் ஒவ்வொரு காரியங்களையும் உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் எப்ப என்ன செய்வான்னு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஜெபம் ஒன்றுதான் இந்த நாட்களில் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எல்லா சோதனைகளிலும் ஜெபந்தான், ஜெபந்தான். விழுந்து கடந்து ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் பாருங்க, கதறி அழுதாரா. அவருடைய வேர்வையெல்லாம் இரத்தமாக கடந்து சென்றது என்று நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிறது இல்லை. நம்முடைய ஜெபங்கள் இன்னைக்கு முடிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு சபைகள் முடிஞ்சு போச்சு, பக்தி முடிஞ்சு போச்சு. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார்கள் 100-95% முழுக்க 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 சாத்தானுக்குள்ள பெய்யாச்சு. சொன்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஜனங்கள். அவங்க நினைக்கிறாங்க, ஆமா நாங்க ஜோம் பண்றோம், இல்ல அது இல்ல, கர்த்தர் சொல்ற அனுபவம் வேற. பாருங்க, பிசாசு கடைசி நேரத்திலையும் தேவனிடத்துல போகும்போது கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லப்பா, உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்கணும் தெரியுமா? சாத்தான் வந்து நிற்கும் போது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அந்த அளவுக்கு நீங்க பரிபூர்ணத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பரிபூர்ணத்துக்குள்ள வரும்போது தான் அவன் மணவாட்டியாக மாற முடியும். மணவாட்டி எப்படி இருப்பா தெரியுமா? மணவாட்டி இரவும் பகலும் தேவனை நினைத்து கொண்டேதான் இருப்பாள். அவள் தேவனோடு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டேதான் இருப்பாள். அல்லேலூயா. அவள் உலக சிற்றின்பம், உலக ஆசை, உலகம், இந்த உலகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குப்பையாத்தான் இருக்கும். அந்த உலகம் உங்களுக்கு குப்பையாத்தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு தெரியும். அதான் ஒரிஜினல் மணவாட்டி. எல்லாரும் இன்னைக்கு மணவாட்டி கேட்டா சொல்லுவாங்க, மணவாட்டி சபைன்னு பேரை வச்சிருப்பாங்க. அது மணவாட்டி சபையே கிடையாது, அது பெணவாட்டி சபை. அல்லேலூயா. பேரு மாத்திரம் மணவாட்டி சபை. என்ன மணவாட்டி சபையோ தெரியாது. அங்க மனமும் இருக்காது, சபையும் இருக்காது. சபை மணவாட்டி என்பவள் முழுக்க 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 இந்த வசனத்துல சொல்லது போல அவள் விழித்திருக்க வேண்டும். எஜமான் எப்பொழுது வருவார் என்று ஒரு காத்திருப்பு அவர்களுக்குள்ள இருக்க வேண்டும். என்ன சோதனை வந்தாலும் அதுல ஜெயிக்க முடியும். இயேசுவை பாருங்க, அந்த ஜெபத்துல தான் அவ்வளவு பாடுகளை அவர் என்ன செய்தார்? மனுஷனாயிருந்து எல்லா பாடுகளையும் பட்டு சகித்து அவர் ஜெயம் கொண்டார் என்றால் ஜெபம். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா அவர் அதிக நேரமா ஜபத்துல தான் அவருடைய வாழ்க்கையில் இருந்தார். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடந்தாச்சுன்னு வச்சுக்கிடுங்களா, கீழே பிரசங்கம் பண்ணுவாரு, அற்புதங்கள் நடப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசப்பாயை காணாது, எங்கேயாவது போய் என்ன செய்வார்? மறைஞ்சு இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதான் அவருடைய ஊழியத்தில் மிகப்பெரிய வெற்றி அவர் கண்டார். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்களோ, யாப்பா, ஆமா ஒரு மாசம் மைக்கையும் கொடுத்து, ஆமா அதான் அது தேஞ்சி, ஆமா அது ரொம்ப ஆகிறது வரைக்கும் அதை என்ன செய்வாங்க? ஆமா அதே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய அற்புத அடையாளங்கள் அதிசயங்களை பார்த்தீங்கன்னா
அவர் அது முடிஞ்சோன்னு அவர் என்ன செய்றாரு? ஜெபிக்க போனாரு. எலியா அசாதாரணமான காரியங்களை செய்துக்கிட்டு நேர பர்வதத்துக்கு போயிட்டாரு, மலைக்கு போயிட்டாரு. போய் ஒரு ஜோம் பண்ணார் பாருங்க, குனிஞ்சு நின்று ஒரு ஜோம் பண்ணார் பாருங்க. நான் ஒரு நாள் முயற்சி பண்ணி பார்த்தேன், முழங்கால் ஜபத்தை விட அந்த ஜபம் கஷ்டம். அவர் பண்ண ஜபம். ஆமா, முழங்கால கூட நின்று 1 மணிக்கு ஜெபிச்சிடலாம். ஆனா எலியா ஒரு ஜோம் பண்ணாரு, அந்த மாதிரி ஜெபிக்க முடியாது. நான் ஒரு நாள் சும்மா நின்று பார்த்தேன், அது எப்படிதான் செத்தா கொஞ்ச நேரத்தில் தலையெல்லாம் என்ன செய்யும்? கரங்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஜெபித்தார்கள் அவர்கள். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இன்னைக்கு குறைவு. சபைகள் இன்னைக்கு ஜெபம் குறைஞ்சி விட்டது. ஜெபம் இன்னைக்கு சபைகளை வைக்கிறாங்க. அது என்ன ஜெபம்னா அதுவும் ஒரு விளம்பரம் போல ஆகிப்போச்சு. புரியுதா உங்களுக்கு? விளம்பரம். அதை என்ன செய்வாங்க? எங்க சபையில் 21 நாள் ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டம் நடத்துறேன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே என்ன செய்றாங்க? அதையும் போக்கஸ் பண்ணி நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று காட்டுகிறார்கள். இதனால என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சபையை பார்த்தீங்கன்னா நாசமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு பல வருஷத்துக்கு முன்பாக சபைகளில் ஜபம் நடந்தது. அப்பமெல்லாம் ஜபம் இப்படி இருக்காது, இன்னைக்கு இருக்க மாதிரி நயவசனி பலம் இருக்காது. சும்மா இருந்து சோத்திரம் பண்ணி என்ன செய்வாங்க? ஆண்டவரேன்னு சொல்லி சோத்திரம் பண்ணிக்கிட்டு விடிய விடிய சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. விடிய விடிய சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எழுப்புதல் வந்ததா இல்லையா? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய எழுப்புதலை நம்ம கண்டிருக்கிறோம். நம்ம காணல, சாரி, அன்னைக்கு இருந்தவங்க கண்டாங்க. அவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்களை கர்த்தர் அன்னைக்கு செஞ்சார், இன்னைக்கு செய்யல. அதனால தான் இன்னைக்கு என்ன செய்யறான்? ஒண்ணுமே நடக்காட்டாலும் லேசா ஏதாவது நடந்தாலும் கொண்டு என்ன செய்யறான்? அதை கொண்டு காணிச்சு அதை என்ன செய்யறது? கொஞ்சம் மெருகேற்றி என்னெல்லாமோ சொல்லி அதை வீடியோ எடுத்து, ஆமா, அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இவன் செத்து போயிடுவான். யாரு சாட்சி சொன்னான் பார்த்தீங்களா? அவன் செத்து போயிடுவான். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அன்னைக்கு அப்படி இல்லை. கணக்கில்லாத அற்புதங்கள், கணக்கில்லாத அற்புதங்கள். ஏன் நடந்தது தெரியுமா? ஜெபம். அன்னைக்கு ஊழியக்காரங்க மாத்திரம் அற்புதம் பண்ணல. அன்னைக்கு சபையில ஜெபப்பறைக்கு ஒருத்தரை கொண்டு போனா சுகாயிருவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும். அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அப்படிதானே, உங்களுக்கு தெரியும்ல. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சபையில ஊழியக்காரன் ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. சபைகள்ல அன்னைக்கு எப்பவுமே ஜெபம் நடந்துட்டு தான் இருக்கும். அன்னைக்கு வேலை இல்லைன்னா எங்க இருப்பாங்கன்னா சபையில உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஏதாவது நமக்கு இல்லைன்னா ஊர் ரொம்ப இழுக்க சுட்டிட்டு தெரியும். தப்பா நினைக்காதுங்க. அல்லேலூயா. போகாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒண்ணுல உங்க வாழ்க்கையில ஜெபத்தை முக்கியப்படுத்துங்க. வேத வசனத்தை வாசிங்க. ஆமா, நமக்கு ஒண்ணுமே இல்லையா, அமைதியா இருங்க. சரி, அன்னைக்கு உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு. நம்ம எதுக்கு அங்கங்கேயா நம்ம சோதனைகள், நம்ம பிரச்சனைகளை போய் நீங்க பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்லி ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை ஒரு 4 பேர்கிட்ட கொண்டு நீங்க போய் பேசுறதுனால அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? மேலும் தோல்வி, மேலும் மேலும் அவமானப்பட்டுக்கிட்டு இருப்போம், வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா நம்முடைய ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் உடனே தேவனை தேட தான் வரும். இப்ப அப்படி கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆரம்ப காலகட்டங்களில் எப்பவுமே பாத்தீங்கன்னா இயேசுவை தவிர வேற எதுவுமே வேண்டாம் நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம். ஆனா ஒரு காலம் வந்த பிறகு இயேசுவை தவிர எல்லாம் வேணும். அதான் பிரச்சனை. நீங்க வேணா வீட்டில் போய் உட்காந்து யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு இருந்த மாதிரி நம்ம அன்னைக்கு இருக்கிறோமா? இல்லை. அன்னைக்கு ஜெபிச்ச மாதிரி இன்னைக்கு ஜெபிக்கிறோமா? இல்லை. அன்னைக்கு கர்த்தர் கிட்ட இருந்த வைராக்கியம் இன்னைக்கு இருக்கா? இல்லை. அன்னைக்கு நம்ம எப்பொழுது நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செஞ்சோம்? சபையில போவோம், உட்கார்ந்து ஜெபிச்சோம், நாம எல்லாம் செய்தோம். இன்னைக்கு அது இருக்கா? இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய தொடர்புகள் வந்துட்டு, நிறைய தொடர்புகள், நிறைய உறவுகள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வருகிறதுனால மேலும் மேலும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கான. நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம நினைக்கிறோம் அது ஒரு மனிதனுடைய ஆறுதல் பாத்தீங்கன்னா அது அந்த நேரம் மாத்திரம் சொல்லுவாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா உங்களால எதுவும் செய்ய முடியாது. நீங்க ரொம்ப பலவீனப்பட்டு கிடக்குறீங்க. ஒரு மனுஷங்கிட்ட நீங்க அந்த உங்க பலவீனத்தை சொல்றதுனால ஏதாவது நடக்க போகுதா? இல்லை. ஆனா அதே கர்த்தர்கிட்ட சொல்லி பாருங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு பலவீனப்பட்டிருக்கிறேன், என் சரீரம் நொறுக்கப்பட்டிருக்கிறது.
அன்னாளுக்கு புருஷன் ஆறுதல் சொல்றாரு, ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அவளுக்கு தெரியும் இவளால ஒன்றும் முடியாது. புரியுதா உங்களுக்கு? அன்னாளுக்கு புருஷன் சொல்றாரு, அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லாமா? இல்லை 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 வேண்டாம், உங்க ஆறுதல் எனக்கு வேண்டாம். அன்னாளுக்கு நல்ல தெரியும், என் ஜெபம், நான் ஜெபித்தால் மாத்திரம்தான், தேவனால் மாத்திரம்தான் எனக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியும். என் சோதனைகளை, என் பிரச்சனைகளை மாற்றுவதற்கு கர்த்தர் ஒருவரால் தான் முடியும். அல்லேலூயா. வேற யாராலையும் முடியாது. என் புருஷனால முடியாது, என் மனைவியால முடியாது, என் பிள்ளைகளால முடியாது. ஒருவேளை இருக்கும், காசு இருக்கும், நிறைய பணம் இருக்கும், முடியாது. நம்ம பிரச்சனைகளை பரிபூர்ணமாய் மாற்ற வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. வேற யாராலையும் முடியாதுங்க. நீங்க என்னதான் நீங்க இது பண்ணாலும் சரி முடியாது. அன்னாள் அந்த ரகசியத்தை தெரிந்து வைத்திருந்தாங்க. தாவீது அந்த ரகசியத்தை தெரிந்து வைத்திருந்தார். மோசே அந்த ரகசியத்தை தெரிந்து வைத்திருந்தார். ஆபிரகாம் அந்த ரகசியத்தை தெரிந்து வைத்திருந்தார். அப்போஸ்தலர்கள் அந்த ரகசியத்தை தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆகவே தான் அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் கர்த்தருடைய பாதத்துல மாத்திரம் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அல்லேலூயா. மனுஷனை தேடியே போக மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு மேல உங்களுக்கு ஒரு முழு ஒரு பற்று இருக்கு பாருங்க. பற்று, ஒரு அன்பு வந்துட்டுனாலே நீங்க இந்த உலகம், மனுஷன் இதெல்லாம் நீங்க வெறுத்துருவீங்க. அல்லேலூயா. நான் சொல்றது வெறுப்புங்கிறது அதுக்காண்டி மனுஷர்களை அப்படி அந்த வெறுப்பை சொல்லலை. அந்த வெறுப்பை அப்படி வெறுக்க கூடாது, அன்பு செலுத்த வேண்டும் எல்லாரிடத்திலையும். அது வேற. நான் சொல்லுகிற அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மேல நமக்கு ஒரு பயங்கர ஒரு அன்பு ஐக்கியம் வரும்போது நீங்கள் மனிதனோடு இருக்கிற அந்த உறவுகள், அந்த தொடர்புகள், அதிகமான அந்த பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ரொம்ப அவசியம். அது ரொம்ப அவசியம். அதிகமாய் இந்த கடைசி நாட்களில் ஜெபத்துல தேவனோடு பேசி பழகுங்க. உங்க பிரச்சனைகள், சோதனை, நிறைய சோதனை இருக்கும். எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. இப்ப எனக்கு தெரியாது, அது எல்லாமே எனக்கு தெரியாது. எல்லா பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கையில தீர்க்கணும்னா இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம் தான் முடியும். அல்லேலூயா. அப்ப சோதனை வரும்போது நீங்க எந்த மனுஷனையும் தேடி போகாதுங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. தேவன் துக்கப்படுவார், பிசாசு பலப்படும். சாத்தான் சொல்லுவான், பாரு அன்னைக்கு உங்களை தேடி வந்தான், இன்னைக்கு பாரு எங்க போய் உட்கார்ந்துருக்கான் பாரு. அடுத்த வீட்டில் போயிருந்து கதை ஊற்றிக்கிட்டு இருக்கிறான், அடுத்த வீட்டில் போயிருந்து இது பண்ணிட்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எப்போ நீங்க ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட போய் உங்க பிரச்சனையை சொல்லி ஒப்பாரி வைக்கிறீங்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை விட்டு விலகியாச்சு, பிசாசு உங்களுக்குள்ள ஏறியாச்சு. அல்லேலூயா. நான் சொல்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு ரட்சிக்கப்படாதவங்க மனம் திரும்பாத இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு உங்க பிரச்சனைக்கு தீர்வு வழிக்காக நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா, எப்படி ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து நிர்வாணியா வந்தானோ அது போலதான் நம்ம வருவோம். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் உங்களை தேடி வரணுமே தவிர நீங்க அவங்கள தேடி போக கூடாது. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நிறைய இடத்துல இன்னைக்கு தோத்துக்கிட்டே இருக்கிறோம். சோதனை நம்ம நினைக்கிற ஒரு கட்டத்தில் ஏன் என்னால் ஜெயிக்க முடியல. ஒரு நாள் ஒரு காலத்தில் நமக்கு இருந்தது விசுவாசம், ஒரு காலத்தில் இருந்தது. இன்னைக்கு நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அதே போல பார்த்தீங்கன்னா பணத்தை நம்புறோம். பிரச்சனை பணம் இருக்கிறது, பணத்தை வச்சு நான் தீர்த்துருவேன், தீர்க்க முடியாது. எவ்வளோ பணம் இருந்து அந்த எவ்வளோ கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் மண்ணுக்குள்ளே தானே போயிட்டு இருக்கிறான். ஏன்னா ஒரு 10 வருஷம் கூட வாழ்வோம், அந்த பணத்தை வச்சு 5 வருஷம் கூட வாழ்வோம், அதுக்கு மேல் வாழ முடியாது. எத்தனை கோடிகள் இருந்தாலும், எத்தனை லட்சங்கள் இருந்தாலும், ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திர முடியும். அல்லேலூயா. சோதனை காலங்கள் இன்னைக்கு பாருங்க, இந்த சினிமாக்காரங்கள்லாம் பாருங்க, இன்னைக்கு ஒரு பெயர் சொல்ல விரும்பல, கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறான். 2 பிள்ளையுடைய வாழ்க்கை என்னது? மண்ணு. மண்ணு. திருமணம் பண்ணி கொடுத்ததும்
சோத்திரம் சேர்ந்தே இருந்தா கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கை வந்து ஒரு நடிப்பு தான். அந்த வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் நீங்க நினைப்பீங்க பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. இல்லை, அவன் சந்தோஷமா இருக்கணும்னா அவன் என்ன செய்ய, அவங்க கிட்ட காசு இருக்கிறது வேஷங்க, அதெல்லாம் வெளியில வந்து அவங்க நிக்கிறதே சும்மா சிரிக்கிறதெல்லாம், அவங்க சிரிக்கிறது, அவங்க இது பண்றது எல்லாம் வேஷம். அவங்களுக்கு எந்த நிம்மதியும் கிடையாது, எந்த சமாதானமும் கிடையாது. அதனால என்ன செய்வான், டூர் போவான். எங்க போவான், இங்க இருந்துகிட்டு டூர் அடிப்பான். அவன் ஆஸ்திரேலியா போவான், அங்க போவான். அங்க போகக்கூடிய இடத்துலயும் பிரச்சனை. ஏன்னா அங்க போகும்போது விபச்சாரம் செய்வான், வீட்டில் இருக்க பொண்டாட்டிக்கு தெரியும், அதுவும் பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த உலகத்துல சோதனையை ஜெயிக்கணும்னா இயேசுவால் மாத்திரம் தான் முடியும். அல்லேலூயா. மனுஷனுக்கு சந்தோஷத்தை, அமைதியும் மகிழ்ச்சியும் தர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியுமே தவிர இந்த உலகத்துல வேற எந்த சக்தியாலையும் முடியாது. அல்லேலூயா. வேற நம்ம என்ன தியானம் எங்க போனாலும் சரி, எந்த மலையில போய் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, ஒண்ணுமே கிடைக்காது. நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்தால் மாத்திரம்தான் அமைதியும் சமாதானம். அந்த காலங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் வெற்றி பெற்றது, ஜெயிச்சது எப்படி தெரியுமா? இயேசு அவர்களோடு இருந்தார். அல்லேலூயா. பல பிரச்சனை அவங்க வாழ்க்கையில நம்மலாம் அப்படி சந்திக்கல. அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க, அவ்வளவு மரண வலிகளை சந்திச்சிருக்கிறாங்க, அவ்வளவு பறி கொடுத்திருக்கிறாங்க. குடும்பத்துல பிள்ளைகளை எவ்வளவோ பறி கொடுப்பு. மிஷினரிகள்லாம் பாருங்க, சொல்லவே முடியாத வேதனை. இந்த சீகன் பால் அவரெல்லாம் பாருங்க, இங்க வந்து பிள்ளைகளெல்லாம் பறி கொடுத்தார். பறி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு நாட்டில் இருந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வராரு. வந்த இடத்துல முதல்ல மரணத்தை தான் சந்திக்கிறாரு. ஒரு எழுப்புதலை கூட பார்க்கவில்லை, ஒரு ரட்சிப்பை கூட பார்க்கல. வந்த உடனே முதல்ல என்னது, அவங்க வாழ்க்கையில மரணங்களை சந்திக்கிறாங்க. பல துயரங்களை தான் அவங்க எல்லாம் சந்திச்சாங்க. அவங்களுடைய சரித்திரத்தில் நம்ம வாசிச்சோன்னு வச்சுக்கிடுங்களா, நம்ம எல்லாம் கிறிஸ்தவனு வாயை திறந்து சொல்லவே மாட்டோம். ஆமா, சொல்லவே மாட்டோம். இந்த ஒடிசாவில் பாருங்க, இந்த 2-3 நாட்கள் அதான் வந்துகிட்டு இருந்து. ஆமா, கிறிஸ்துவ நிமித்தமாக 4 பேரை எரிச்சு கொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர்? ஒரு குடும்பமே எரிஞ்சு செத்தது. அந்த வலி அந்த அம்மா எப்படி தாங்கிக்கிட்டாங்க தெரியுமா? அவங்க ஒருக்க பேட்டி கொடுக்காங்க, எனக்கு சமாதானத்தை கொடுத்தது இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. இப்படி இருக்கும். இந்திய தேசத்துக்கு மிஷினரியாக வந்து, ஆமா, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இழந்து ஒரு தனிமரமா அந்த அம்மா நிற்கிறாங்க. எல்லாம் இழந்தாச்சு, சாம்பல் கூட கிடைக்கல, பாடி கூட கிடைக்கல. யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. இப்ப இருக்கிற கிறிஸ்தவம் இது கிறிஸ்தவமே கிடையாதுங்க. இப்ப இருக்கிற கிறிஸ்தவம் இன்ன இயேசு வர்றாரு போறாருன்னு சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதுங்க. அல்லேலூயா. சும்மா இப்ப பொழப்புக்காண்டி இயேசுங்கிற பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பொழப்புக்காக, காசுக்காக, காணிக்கைக்காக, அதுக்கு பயன்படுத்துற பேரு இயேசு கிறிஸ்து. எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்பெல்லாம் இவங்க பேசுற இயேசு கிறிஸ்துவெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்ப பேசுற இயேசு கிறிஸ்து உலகத்தின் இயேசுவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பரலோக இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசல. உலகத்துல ஒரு இயேசு இருக்கிறான் பாத்தீங்களா, அந்த இயேசுவை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துக்குரிய இயேசு, அந்த இயேசுவை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவம் அல்ல. இப்ப இருக்கிற கிறிஸ்தவம் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? என்ஜாய்மெண்ட், ஜாலி, கொண்டாட்டம், ஆட்டம், பாட்டம், குத்தாட்டம், எல்லாம் எல்லாம். ஒருத்தர் சபை கட்டுறாராம். அந்த சபையில பாத்தீங்கன்னா கர்த்தர் சொன்னாராம், கீழே என்ன செய்யி, ஆமா, இது 2வது ஃப்ளோர்ல வந்து இது என்னது பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிருன்னு. யார் சொன்னாரு? யாருங்க சொன்னது? கர்த்தர். செவுட்டு விரியன் பாம்பு குட்டிகள் அந்த சபைக்கெல்லாம் போகக்கூடியவன மாதிரி ஒரு கேவலமான அசிங்கம் பிடிச்ச மானம் கட்டவங்களை யாராலையும் பார்க்க முடியாது. எங்கேயாவது கர்த்தர் பியூட்டி பார்லர் வைக்க சொல்லுவாரா? சொல்லுவாரா? அல்லேலூயா.
மௌனமா இருக்கிறத பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஒருவேளை சொல்லியிருப்பாரா இருக்குன்னு தோணுதோ? ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆமா, கூட்டத்துக்கு ஜிம்மு 5 ஃப்ளோர் ஆண்டவர் கட்ட சொன்னாராம். 5 ஃப்ளோர்ல இன்னொரு பக்கம் மளிகை கடை, காய்கறி கடை. ஏன்னா பிஸ்னஸை பாருங்க எங்க கொண்டு வரான் பாருங்க. வந்தவங்க யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமா, கூட்டம் முடிஞ்சு அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல, என்ன உதவி சும்மா கொடுக்கணும். பிச்சைக்கார பையில இவ்வளவு உனக்கு உணர்வு இருக்குன்னா நீ என்ன செய்யணும்? சும்மா கொடுக்கணும். அந்த ஜனங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நீ சும்மா செய்து கொடு, ஓகே. அவன்கிட்ட அந்த காணிக்கையும் வாங்கி அந்த வருமானம் பாருங்க. வெளியில போகக்கூடிய அந்த பியூட்டி பார்லரு, காய்கறி கடைக்காரன், மளிகை கடைக்காரனுக்கு வருமானத்தையும் என்ன செய்யணும்? இவன் பிடுங்கிறது. எங்க போய் முடிய போயின்னு தெரியல. கேவலம் பிடிச்சவன். பிச்சை எடுக்கன்னா 1000 வழி இருக்கு. என்ன செய்? துணியை கிழிச்சு போடு, கொஞ்சம் கறி எல்லாம் ராவிட்டு என்ன செய்? எம்மா எம்மானு பிச்சை எடு. ஆனால் என் பரிசுத்த தெய்வத்தினுடைய பேரை சொல்லி பிச்சை எடுக்காதுங்க. அல்லேலூயா. அவர் ஒன்ன மாதிரி பிச்சைக்காரன் கிடையாது. சர்வ லோகத்துக்கும் சர்வத்துக்கும் அதிபதி. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை சிருஷ்டித்தவருங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்திலையும் விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் கேட்கப்படும். அல்லேலூயா. கடைசி நாட்களில் இருக்கிற மாய்மானமான ஆறுதல் எல்லாம் நம்பாதுங்க. ஒன்றும் வராது. வாக்குத்தத்தங்க செய்திகள், வாக்குத்தத்த வசனங்கள் சும்மா அதெல்லாம் அந்த நேரத்தில் உங்களை சந்தோஷப்படுத்துவது, அந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவது, உங்களுக்கு ஒரு 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 பூஸ்ட் மாதிரி கொடுக்கிறது ஒரு பிரயோஜனம் அல்ல. இந்த கடைசி நாட்களில் ஒரு மனுஷனோ மனுஷியோ கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து அழுது ஜெபிப்பார்களே என்றால் அவர்கள் உலகத்தையும் ஜெயிப்பார்கள், எல்லா சோதனைகளையும் அவர்கள் ஜெயிப்பார்கள். அல்லேலூயா. அவங்க எதற்கும் பயப்பட மாட்டாங்க. இந்த உலகத்தில் இன்னைக்கு வரக்கூடிய எந்த காரியத்துக்கும், கொரோனாவாக இருந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் முழுக்க முழுக்க அவர்கள் தேவனோடு சார்ந்திருந்து ஜெபிக்கிறபடியினால் தேவ பலன் அவர்களுக்குள்ளாக இருக்கும். அவருடைய பலன் குன்றி போகாது. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் வயசாக வயசாக அவங்க பலப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம வயசாக பலவீனம் ஆகிட்டு இருக்கிறோம். சரீரம் எப்படி பலவீனம் ஆகிட்டு இருக்கிறதோ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனம் ஆகிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு லெக்கு நமக்கு இருக்கணும். இந்த வருஷம் ஜனவரி வந்தாச்சு, சோத்திரம். ஒரு இதுக்கு சொல்றேன். ஆனா உண்மையிலே இந்த வருஷம் நம்ம பைபிளின் படி என்ன ஒரு 1.5 மாசம் இருக்கு, 2 மாசம் இருக்கிறது. இருக்கட்டும். உலகத்துல ஒரு லெக்கு இருக்கணும். அடுத்த டிசம்பர் வருவதற்கு முன்பாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கொஞ்சமாவது பலப்படுவேன், நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல போவேன், ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும். என் பலன், என் ஆவிக்குரிய பலன் எனக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்துகிட்டே இருக்கணும். தேவன் என்னோடு கூட இருக்கணும். ஒரு லெக்கு, ஏதாவது ஒரு லெக்க வைக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. சும்மா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி நீங்க செயல்படும் போது உங்க முடிவு நாட்கள், இறுதி நாட்கள் மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. எந்த விதத்திலையும் சாத்தான் உங்களை அவமானப்படுத்த முடியாது. அந்த நாட்கள் 1000 பேர் உங்களை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. இந்த வயதான நாட்கள்ல உங்க ஆசீர்வாதத்துக்காக என்ன செய்வாங்க? உங்களை தேடி உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அவங்க சொந்தங்கள், என் தாத்தா என் பாட்டி என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும்னு வருவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் வேணுமா வேண்டாமா? ஸ்தோத்திரம். நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை ஆசீர்வதிக்க அவங்க வருவாங்க. ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொன்னார். அவருடைய தகப்பனாருடைய மரண நாட்களில் அவர் சொன்னார், ஸ்தோத்திரம், அவரை தேடி ஒரு தரிசனம் பார்த்தாராம். உன் தகப்பன் மரிக்க போறார், ஓடி போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்க, ஓடிப்போ. அவள் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். அவர் ஊழியக்காரர் கிடையாது, அவர் பெரிய ஒரு ஆள் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன். அவருடைய பிள்ளைதான் பெரிய ஊழியக்காரரு. ஆனால் அவர் ஒரு தேவ மனிதனாயிருந்தால், அவர் வாலிப பருவத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது சொன்னாராம், கர்த்தர் தரிசனத்தை காண்பித்து உன் தகப்பனுடைய மரணம் 2 நாட்களில் இருக்கும், ஓடிப்போ. இவர் போயிருக்கிறாரு. நடந்த சம்பவம் இது. அவர் நல்லா தான் நடந்துட்டு இருந்திருக்கிறாரு, நல்லா நடந்துட்டு இருக்கிறாரு. படுக்கையிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, நடந்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு.
பையன் வந்த அன்னைக்கு என்ன செய்கிறாரு, சென்னை பட்டணத்திலேருந்து பையன் வந்திருக்கிறாரு, விருந்து வச்சாச்சு, நல்ல சாப்பாடுலாம் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்த உடனே சொன்னாராம், மகனே இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக நான் ராஜாதி ராஜாவுடைய வீட்டுக்கு நான் கடந்து செல்ல போகிறேன் சொல்லி கைகளை பிடித்து சொன்னாராம், நான் சில ஆசீர்வாதங்களை உனக்கு நான் கொடுப்பேன். உண்மை, ஸ்தோத்திரம். அந்த அவர் சொன்னது, அவர் என்ன சொன்னாரோ அத்தனையும் அவருடைய ஊழியம். அவர் இப்போ உலகத்தில் இல்லை, அவருடைய ஊழிய இறுதி நாட்களில் கர்த்தர் அவர் எங்கேயோ கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். நீங்க ஒவ்வொருவரும் அப்படி இருந்தா கர்த்தர் உங்களை கொண்டு வருவாரு. யாரையாவது தேடி வருவாங்க, வந்து எங்களை ஆசீர்வதிங்க, அந்த முதியோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குற வருவாங்க. நீங்க பேய மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம கிட்ட யாரும் வர மாட்டான், உங்களை பார்க்கறதுக்கே பயப்படுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் மூஞ்சிலே முழிச்சிடாதுங்க அப்படின்னு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவர்களால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அவங்க சொல்ற வார்த்தை அப்படியே நடக்கும், அப்படி இருக்கும். அப்போ இந்த கட்டத்துக்குள்ள நீங்க போகணும்னா, எல்லா சோதனைகளையும் நீங்க ஜெயிக்கணும். ஜெபம் ஒண்ணுதான் வழி. விழித்திருந்து ஜெபிங்க. சோத்திரம். உங்க காரியங்கள்ல தேவையில்லாத காரியங்களை எல்லாம் சிந்திக்காதுங்க. ஜெபம் ஜெபம் ஜெபம். இயேசு கிறிஸ்துவுக்கு வராத சோதனை நமக்கு வரப்போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 2வது, இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை வேற. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்பாக இதை எவ்வளவோ பிரச்சனை நம்ம வாழ்க்கையில சந்திச்சிருப்போம். ஆனா அதுலெல்லாம் நம்ம மீண்டு வந்தோம் பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு கூட நம்ம கிட்ட இயேசு இல்லை, இன்னைக்கு நம்ம கிட்ட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால முடியும். ஒரு லெக்கு வச்சுக்கிடுங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாக தோத்திரம், நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நல்லபடியாக ஒரு சின்ன எனக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஆண்டவரே, என்னிடத்துல இருக்கிற எழுப்புதல் மற்றவர்களுக்குள்ள கடந்து செல்லணும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போகணும். ஆமா, மாத்திரமல்ல, நான் வேலை செய்யற இடங்கள் அந்த எழுப்புதல் பரவணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாக ஒரு லெக்கு வச்சிருக்கணும். ஒரு ஏம் இருக்கணும். நல்லா புரிஞ்சுடுங்க. லெக்கு இல்லாதவன், ஏம் இல்லாதவன் செத்த பிரேதத்தை விட மோசம். புரியுதா உங்களுக்கு? ஒரு லெக்கு இருக்கணும் எதுலையுமே. கர்த்தருடைய காரியத்தில் நீங்க உங்களுக்கு ஒரு எல்லையை நீங்க வச்சிருக்கணும். சும்மா இல்லை, ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு நீங்க போராடிக்கிட்டே இருக்கணும். அது கிடைக்கிறது வரைக்கும் போராடணும். கிடைக்கலன்னு நினைச்சிடாதுங்க. அல்லேலூயா. அது கிடைக்கும், ஆனா நமக்கே அது தெரியாது. நமக்கு சில விஷயங்களை கர்த்தர் கொடுக்கும்போது நமக்கு தெரியாது. நம்ம பலம் நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், நான் பெருமடிக்கிறதுக்கு இல்லை. சில நேரங்களில் சிலருக்கு நான் ஜெபம் பண்ணும்போது நானே நினைப்பேன், இவன் தப்புவானா தப்ப மாட்டானான்னு எனக்கு அவிசுவாசம் தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் எனக்குள்ள தேவன் கிரியை செய்யறது எனக்கே தெரியல, எனக்கு தெரியல. அப்படிதான் நம்ம நினைப்போம், நமக்குள்ள ஆண்டவர் இருந்து கிரியை செய்யற காரியம் நமக்கு தெரியாது. நமக்கு கூட சில நேரம் ஒரு அவிசுவாசம் வரும், எப்படி இது முடியுமா முடியாதா? நிறைய நேரங்கள் எனக்கு எவ்வளோ விஷயங்கள் அதை சொல்லலாம். உங்களுக்கே நிறைய தெரியும். நான் ஜெபம் பண்ணி முடிச்சுக்கிட்டு நினைப்பேன், என் மாம்சத்தில் ஜெபம் பண்ணும்போது நல்லா தான் ஜெபம் பண்ணேன், விசுவாசமாக ஜெபம் பண்ணேன். ஆனால் எல்லாம் முடிச்சுக்கிட்டு என் மாம்சத்தில் நினைப்பேன், இதெல்லாம் எங்கே அப்படின்னு நினச்ச நிறைய உண்டு. எனக்கு ஏகப்பட்டது உண்டு. இதெல்லாம் எங்கே தப்ப போகுது அப்படின்னு நினைச்சது நிறைய உண்டு. ஆனால் தேவன் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. சில தோல்விகள் உண்டாகும். ஊழியங்கள்ல எல்லாமே நமக்கு வெற்றி கிடைக்காது. சோத்திரம். சில நேரங்களில் தோல்வி உண்டாகும். அந்த தோல்வியை கடந்து போகணும். ஒரு ஊழியக்காரரை கேட்டிருந்தாங்க, பெரிய ஒரு ஊழியக்காரர், மரித்தவரை எழுப்புறவர். அவர் சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் செத்துட்டு அவனை என்ன செய்வீங்கன்னு. அவர் சொன்னார், அடுத்தவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன். என்ன செய்வேன்? அடுத்தவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன். ஏன்? ஹல்லேலூயா. எல்லாம் அவர்தான். எழும்புவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோதனைகளை ஜெயிப்பதற்கு ஜெபம் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆயுதம். சோத்திரம். இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில கொஞ்சம் ஜெபத்தை